எஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல் பட்ஜெட்டிங் ஃபைனல் இல்லஸ்ட்ரேஷன் 2 புக் சம் தான் பார்க்க போகிறோம். எஸ் XYZ Limited requires 8 lakh for a unit. Yes. Useful life of the project is 4 years. Salvage value nil. Depreciation charges 2 lakh. புரியுதுங்களா? Expected revenues and cost excluding depreciation. Ignore inflation. Revenue for first year, second year, third year, fourth year. Cost for first year, second year, third year, and fourth year. Tax rate 60%, cost of 10%, inflation rates of revenue. ரெவென்யூஸுக்கு 10 காஸ்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகுது ஒவ்வொரு வருஷமும். இதுதான் குழப்பம். ரெவென்யூஸ் வந்து ஒரே மாதிரி கொடுக்கல, அவன் வந்து சொல்கிறான் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ரேட்டு 10, 9, 8, 7. காஸ்ட்டுக்கு வந்து 12, 10, 9, 8. கால்குலேட் என்பிவின்னு சொல்லிடுறோம். இப்போ சாதாரணமாக இந்த ஈஸியாக நம்ம போட்டுருவோம். இந்த இன்ஃப்ளேஷன் வந்துச்சுனாவே கொஞ்சம் குழப்பம். இந்த இன்ஃப்ளேஷன் வந்து எப்படி நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகும்போது கையில் 8 lakh இருக்கு, 8 lakh ஃபார் யூனிட் சொல்லிட்டான். சரி, அப்போ ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். அப்போ இந்த ஃபார்முலா தான், ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் மைனஸ் டெப்ரிசியேஷன் இன்ட்டு 1 மைனஸ் டி இஸ் ஈக்குவல் டு ஒரு ஆன்சர் வருது. அதோட திருப்பி டி கூட்டிக்க வேண்டியதான். அப்போ தான் பேட் கேஷ் ரியல் கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். சரி, இப்போ ஸ்டெப் 1 இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ரெவென்யூஸ் மல்டிப்ளை இயர் பை இயர். காம்பவுண்டை தான் கூட்டம். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு ரெவென்யூ வந்து 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 6,60,000 ரெண்டாவது வருஷத்துக்கு 9% போது அவன் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் வருஷத்தையும் கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ இப்போ நம்ம என்ன 6,60,000 இருந்து எடுத்துக்கூடாது. செகண்ட் இயர் வரும்போது இன்ஃப்ளேஷன் வரதுனால 7 lakh பேசிக் 1 2, தேர்ட் இயர் வரும்போது பேசிக் 1 2 3, ஃபோர்த் இயர் வரும்போது பேசிக் 1 2 3 4. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ நம்ம இந்த 6,60,000 1.9 போடலாமான்னு கேட்டால் அப்படி போடக்கூடாது. நம்ம சில பேர் என்ன சொல்லுவாங்க, 6,60,000 அதான் ஃபர்ஸ்ட் இயர் கேஷ் ஃப்ளோ இன்ட்டு 1.09 போட்டுறாதீங்கோ. அப்படி கிடையாது. எப்படி போடணும்னா 7 லட்சம் இன்ட்டு 1.1 இன்ட்டு 1.09. இதுதான் கரெக்ட். ஸோ யூ வில் கெட் அன் ஆன்சர்ஸ். இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் காஸ்ட். காஸ்ட்டுக்கு என்ன போடுவீங்க, காஸ்ட்டுக்கு அதே தான் 12, 10, 9. ஃபர்ஸ்ட் இதுக்கு 12% போட்டுறீங்க. அடுத்தது வந்து 12, 10. அடுத்தது 12, 10, 9. அடுத்தது 12, 10, 9, 8. ஸோ 3 ரெவென்யூ மைனஸ் காஸ்ட். இப்போ ரெவென்யூ இங்கே இருக்குது 6,60,000 மைனஸ் காஸ்ட் 3,30,000. 6,60,000 மைனஸ் 3,36,000, 3,21,000. செகண்ட் இயர் என்னாச்சு, 8,39,300, 8,39,300 மைனஸ் 4,92,800, 3,46,500. சி ப்ராஃபிட் 60% சொல்லிட்டாங்க இல்லையா. அப்போ 3,24,000க்கு 60%. இப்போ 1,94,400 மைனஸ் 3,24,400, 3,24,000. அப்போ 1,29,600. ஸோ இப்போ ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ரெவென்யூ மைனஸ் காஸ்ட் இந்த இன்ஃப்ளேஷனை கால்குலேட் பண்ணி நம்ம போட்டாச்சு. இப்போ கேஷ் ஃப்ளோ எனக்கு கிடைச்சிச்சு. வாட் இஸ் த டெப்ரிசியேஷன் ஈச் இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் கணக்கில் சொல்லியிருக்கிறான். depreciation charges 2,000 per annum. ஏன்னா project requires 8 lakh for a unit. Useful life of project is 4 years. Salvage value is nil. Depreciation charges 2 lakh per annum. அப்போ depreciation வந்து என்ன சொல்லிட்டீங்க, 2 lakhன்னு சொல்லிட்டீங்க. அப்போ ஆட் depreciation field. டெப்ரிசியேஷனில் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் சேவிங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா 1,20,000 டேக்ஸ் சேவிங்ஸ் இருக்குது. அதனால் நம்ம டைரெக்டாக அப்படி கூட்டலாம்.
இல்லாட்டி திருப்பி டெப்ரிசியேஷனை கழிச்சிட்டு திருப்பி அப்படி கூட்டணும். அப்போ வந்து டேக்ஸ் வந்து 3,24,000 டேக்ஸை கழிச்சாச்சு. டேக்ஸ் நீங்கள் உடனே கழிச்சிட்டிங்க. அப்போ டேக்ஸில் வந்து டேக்ஸ் சேவிங்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். டெப்ரிசியேஷன் வந்து டேக்ஸ் சேவிங்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். அதனால் 1,29,600 ப்ளஸ் டேக்ஸ் ஃபீல்டு மட்டும் எடுத்து கேஷ் இன்ஃப்ளோ வரும். அந்த கேஷ் இன்ஃப்ளோவோடைய ப்ரெசன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு 5 வருஷம் கிடைக்குன்னா ப்ரெசன்ட் வேல்யூ எடுத்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ வில் கெட் அன் ஆன்சர்ஸ் 9 லட்சத்து எவ்வளோ போட்டிங்க, 8 லட்சம் தான் போட்டிங்க. ஸோ பாசிட்டிவாக வருது. ஸோ இது இப்படியும் போட்டு தரலாம். கவனிங்க, சில பேர் இப்படியும் போடுவாங்க, இப்படியும் தெரிஞ்சுக்கணும், பார்த்துக்கணும். ரெவன்யூ மைனஸ் காஸ்ட்டு 3,24,000 மைனஸ் 2 லேக்னு நினைக்கிறேன். அப்போ 1,24,000 டெப்ரிசியேஷன் அப்படியே கழிக்கிறோம். 1,24,000 இதில் 60% 74,400. 74,400 இப்போ 1,24,000 மைனஸ் 74,400 49,600 இல்லைங்களா? அதாவது 3,24,000 எக்ஸ்க்ளூடிங் டெப்ரிசியேஷன் தானே சொல்லிக்கிறேன் ப்ராஃபிட்டு. காஸ்ட் எக்ஸ்பெக்டட் ரெவன்யூஸ் அண்ட் காஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் டெப்ரிசியேஷன், இக்னோர் டெப்ரிசியேஷன் சொல்கிறாங்க. அப்போ டெப்ரிசியேஷன் நம்ம என்ன செய்கிறோம், கழிக்கிறோம். 2 lakh per annum கழிச்சாச்சு. 1,24,000 அதில் 60% டேக்ஸ் எடுத்து கழிச்சு போட்டாச்சு. இப்போ திருப்பி எவ்வளோ தான் வருது டெப்ரிசியேஷன். ஒரு 2,49,600 சொல்லிடக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம ஃபார்முலா எப்படி போகிறோம், ஆர் மைனஸ் சி மைனஸ் டி, ஆர் மைனஸ் சி மைனஸ் டி மைனஸ் டி ப்ளஸ் டெப்ரிசியேஷன் இல்லையா? எல்லாத்தையும் போட்டு திருப்பி டெப்ரிசியேஷன் நம்ம கூட்டணும். அவன் 2,49,600 வருது. எஸ், இப்போ நான் போட்ட ஆன்சர் இது கரெக்டாக இருக்கு பாருங்க. எஸ், ஓகேங்களா? இப்படியும் போடலாம் நான் சொல்ல வரேன். கேஷ் இன்ஃப்ளோ கண்டுபிடிக்கிறதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஆர் மைனஸ் சி, அதான் இந்த ப்ராஃபிட்டு, மைனஸ் டி இது, அப்புறம் இதுதான் டி டேக்ஸ் கழிச்சா இந்த அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட்டுக்கு அப்புறம் இது பேட்டு, இந்த பேட்டுக்கு அப்புறம் திருப்பி என்ன செய்யணும், நீங்கள் டெப்ரிசியேஷன் போட்டுனா உங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோ கிடைச்சிடும். ஸோ அது கேஷ் இன்ஃப்ளோவோட ஃபார்முலா தான் போட்டுருக்கோம். இப்போ கேஷ் இன்ஃப்ளோ கிடைச்சதுக்கப்புறம் ப்ரெசன்ட் வேல்யூ தான் நீங்கள் பெருக்கிறீங்க. வாட் இஸ் ப்ரெசன்ட் வேல்யூ? 1.110, 1/1.110. ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர், வில் கெட் அன் ஆன்சர்ஸ். போட்டு கூட்டி பாருங்க. ஸோ உங்களுக்கு பாசிட்டிவாக தான் கிடைக்குது. எவ்ரி திங் இஸ் பாசிட்டிவ். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும், டேக்ஸ் ரெடி பண்ணுங்கள், டெப்ரிசியேஷன் சைடில் ஆட் பண்ணணும், அது டிவி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 2 ஸ்டெப் இருக்குது, நான் சொல்லி கொடுத்தேன். ஒன்று ஆர் மைனஸ் டி, ஆர் மைனஸ் சி, டி 1 மைனஸ் டி ப்ளஸ் டி, இந்த ஃபார்முலா யூட்டிலைஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைச்சிது, கேஷ் ஃப்ளோ கிடைச்சிடும். ஸோ அதனால் இதையே நீங்கள் மறந்துடாதீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ்.